நம்ம தருமபுரி மாவட்டம் வந்து ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் பழமையான தொன்மையுடையது. இதில் ஏராளமான வரலாற்று செய்திகள் புதைந்திருக்கிறது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமலை என்ற இடத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி ஈஸ்வரர் சோழர் காலத்து கட்டுமானமாக கருதக்கூடியது. இதை சுற்றி 4 தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. யம தீர்த்தம், வர்ண தீர்த்தம், அனுமன் தீர்த்தம், இந்திர தீர்த்தம்னு சொல்லிட்டு. இப்போ தீர்த்தமலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மொண்டுக்குழி என்ற இடத்துல இந்திர தீர்த்தம் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. அந்த நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். அந்த இந்திர தீர்த்தம் இருந்த இடத்துல ஒரு பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயில் நீங்கள் பார்க்கும்போது நாயக்கர் காலத்து கட்டுமானம் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே சோழர் காலத்து கட்டுமானம் தான். ஏன்னு சொன்னால் செங்கல் சுவர் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. தீர்த்தமலையினுடைய கீழ்கோயில் இருப்பது போலவே கட்டுமானங்கள் இந்த 4 கோயில்கள்லையும் இருப்பது அதிசயம். பிற்காலகட்டத்தில் வந்த நாயக்கர்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த செங்கல் சுவர் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அதை சுற்றி தங்களுடைய கட்டுமானத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கட்டுமானத்தோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் ஒரு காலத்தில் தென்பெண்ணை யாரும் ஓடிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த ஆற்றங்கரையில் தான் அந்த கோயில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக அந்த அடிக்கட்டுமானத்தில் தோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்மையான அந்த துகள்கள் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால். ஸோ ஆறு இந்த பக்கம் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தது அப்படின்றதுக்கான அடையாளம் இது. அந்த சிவன் கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்திர தீர்த்தத்தினுடைய அந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்திரன் சிலை இருக்குது. இது நம்மளால வந்து சிவன் சிலை, காலபைரவர் சிலை லோக்கலில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது உண்மையிலேயே இந்திர சிலை தான். அதனுடைய தாண்டி மூலஸ்தானத்துக்குள்ளே போனீங்கன்னா 4 சதுரமாக இருக்கக்கூடிய சதுர ஆவுடை காணப்படுகிறது. இந்த ஆவுடையின் மேலே ஒரு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லிங்கம் சோழர் காலத்து லிங்கம். எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய வடிவ அமைதியை வச்சுக்கொண்டு இது சோழர் காலத்து லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சுற்றி என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், அந்த லிங்கத்தை ஒட்டியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒட்டியிருக்காங்க, கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் இந்த கோயிலை வந்து தீர்த்தகிரீஸ்வரர் கோயில்னு அழைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடிவாம்பிகை கோயிலில் ஒரு சின்ன சிலை இருக்குது. உள்ளூர் மக்கள் அது வந்து ராஜராஜன் சிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து முருகர் சிலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா தருமபுரி மாவட்டத்திலேயே திருப்புகழால் பாடப்பட்ட ஒரு சின்ன குன்று பக்கத்தில் இருக்குது. அந்த குன்றுக்கு பேர் வந்து சுப்பிரமணிய குன்று அப்படின்னு பேர். ஸோ அந்த குன்றுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்புடையது என்பதை விளக்கக்கூடிய வகையில் அம்மனுடைய சன்னதியில் அந்த முருகர் சிலை இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. இது வடிவாம்பிகை சிலை என்று குறிப்பிடுறோம். இந்த கோயில் ஏறக்குறைய 1200 வருஷங்கள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதிப்பிடுறோம். வீடுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நடுகள் மாதிரி இல்லை, நடுகள் நிற்க மாட்டேது, தண்ணி நிற்க மாட்டேது. கல்லில் என்ன பசங்க பக்கத்தில் யாரும் காக்க மாட்டாங்க செய்கிறீங்களா? நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான கல்லுங்கெல்லாம் அதில் என்ன எழுத்து எழுதிங்கிறான்னு பார்க்கறது வந்துங்க. பயப்படாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதான் ஒரு விதைக்கிறோம். அது விதைக்கும் போது அவங்ககிட்ட எது சண்டை போட்டுக்கிட்டு பேசுறத நம்ம இல்லை. அதான் ஆரம்பத்தில் அதான் அவங்க அலோவ் பண்ணவே இல்லைன்றீங்க. நீ இருந்தா நான் இருந்த மாதிரிடா. அந்த கல்லுங்க என்ன அவங்க பிரச்சனையை சொல்ல அப்படிங்கிறாங்க. அதாண்ணா நாங்கள் போய் கையில் 3 வாட்டி 3 வாட்டி அவரே தான். தம்பி குடம் கொஞ்சம் நவுத்துக்கிட்டு
சார் அவங்க ஒரு கால் சொன்னாங்க மேடம். இல்லை அவரே கூட பேசுவோம். இது நல்ல பேசுகிறேன்னு கூப்பிடுங்க. ஆமாப்பா. சாமி அடிக்கிறாங்க, சாமி போட்டு அடிக்கிறாங்க. சாமி வைக்க கவி கூட்டம் மட்டும் நல்லா எடுத்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க முடிய மாட்டாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க. நான் பாட்டுக்கு வரேன். நாம அந்த இதுக்குள்ள இருக்கலாம். என்ன சொல்றாங்களோ அது காய் போடுங்க. அது நல்லா எழுதி விடுறேன். அது மேல வச்சிருங்கண்ணா. ஷீட் மாதிரி சார், நம்ம ரவுண்டா பயன்படுத்துவோம், வட்டமா மரத்துல செய்யற ஷீட். முன்னாடி கொண்டு தடுக்கிறதுக்கான ஷீட் இது. இங்க பாருங்க வால் வச்சு உடை வாழைக்கு இடுப்புல இருந்து ஒரு வால் வச்சிருக்கேன்னா இது பாருங்க, இடுப்புல அவனுக்கு அம்பு பாஞ்சிருக்கு. சரி, பாஞ்சி இறந்து போயிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு புறநிலை பண்ணாங்க ஜமீன் மாதிரி கூட அதுதான் இந்த பிரகாரம் இல்லை போட மாட்டாங்க. டெக்கரேஷன் போட்டால் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, இப்போ அந்த காலத்துல வந்து ஆடு மாடு தான் செல்வமாக்குறோம் கால்நடை. நான் உங்கள்கிட்ட சந்தைக்கு வரேன், நீ இந்த எதிரி வந்து யூஸ் பண்ணா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா, அவங்க ஊரில் வேறு ஆடு மாடை கவர்ந்து வந்துடும். நீ அப்படியே விட்டுட்டுனா நான் உங்கள்கிட்ட சரண்டரு. நான் போய் மறுபடியும் மீட்டுட்டு வந்தேன்னா நான் கூட சண்டைக்கு ரெடின்னு அர்த்தம். அப்படின்றோம். அப்படி மீட்கும் போது ஏற்படாது ஆணிரை மீட்டான்னு சொல்லுவோம். ஆனா பசு நிறைய கூட்டம், பசு கூட்டத்தை கவர்ந்து வரும்போது ஏற்படக்கூடிய சண்டையில இவர் இறந்து போயிருக்கு. அவருக்காக ஊர்ல எழுப்பப்பட்டு நடக்கும். நம்ம ஊருக்காக போய் சண்டை போட்டு இறந்துட்டாரு, ஊர் காவல்காரர் இருந்திருப்பாரு. இப்படிதான் பின்னாடி முனி வேடி போலாம் அந்த மாதிரி இறந்தவங்க தான். இந்த கல்வெடு படிச்சோம்னா இதுல யார் இந்த ஊருக்காக இறந்துருக்காங்க, எந்த காலத்துல சண்டை நடந்த விஷயம் தெரியும். இதுக்காக இந்த கல் படி எடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி தெளிவா தெரியல. இது சங்கு சக்கரம் இல்ல, கரெக்டா சக்கரம் தெரிஞ்சுங்களா? இல்ல, ஆமா. இது வந்து தெளிவா தெரியல, இது சங்குதான். இது மணி மாதிரி தெரியும். சக்கரம் சக்கரம் இந்த இது மாதிரி இருக்கு, சக்கரத்தை ஒட்டிக்கிறது. அதுல வந்து சிவன் இருக்குது. ஸோ இது வைஷ்ணவத்தை வழிபட்டவங்களா இருப்பாங்க, அவங்க சிவனை வழிபட்டவங்களா இருப்பாங்க. அது சிம்பிள். அவங்க சிவனோகம் போயிட்டாரு, இவர் வைஷ்ணவ வைகுண்டம் போயிட்டாரு அர்த்தம். டெக்கரேஷன் இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு புண்ணு ஜமீன்தார் மாதிரி புண்ணு. அது வந்து அது வந்து இல்லை பாருங்க, அது இருக்காது. அவர் வந்து ஊர் காவல்காரர் தான் இருந்திருப்பாரு. சின்ன மன்னன் மாதிரி இருந்திருப்பாரு. அன்னைக்கு மன்னன் 50 வீடு தான் ஒரு நாடு, அவ்வளவுதான். இனக்குழு தான், இனக்குழு. யாருல ஜாதி மரம் இருந்தால் இனக்குழு அவ்வளவு. திருத்தணி நாளெடுத்து புக் கிடைக்கும். அங்க இருந்த ஜேசி வந்து ஆனா பிராமணர். அவர் எதுக்கு வந்தீங்க? எக்ஸாம் எழுதி புக்கு வேணும் சார், அதுக்கு வந்தேன் அப்படின்னா. ஆமா, ஏன் இதெல்லாம் வரீங்க? உங்க தெய்வத்தை விட்டுட்டு இது பெருசா வேண்டிக்கிறீங்க. நீங்க சிவன் கோயில் இருந்து பிரசாதம் வந்து 500 ரூபாய் அனுப்புனா உடனே 500 ரூபாய் அனுப்புறீங்க. ஆனா உங்க ஊர்ல இந்த மாதிரி நடுகள் இருக்கிற கோயிலுக்கு ஒரு கல்பனை மூலத்தை கூட யோசனை பண்றீங்களே அப்படின்னாரு.
கொஞ்ச நேரம் புரியாது. அப்போ நான் கொஞ்சம் அமைதியாக இருந்த உடனே அவர் சொன்னார், சார் உங்களுடைய தெய்வம் எதுன்னா உங்கள் ஊரில் இருக்கிறது தான் உங்கள் தெய்வம். பெரியாண்டிசி, முனியப்பன், வேடியப்பன், கருப்பண்ணசாமி இதுதான் உங்கள் தெய்வம். எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா குலதெய்வத்துக்கு முடி எதுக்கு கொடுக்குறோம்? குலதெய்வத்துக்கு தானே கொடுக்குறோம். அப்போ உங்கள் குலத்தை காப்பாற்ற சாமி அதை போய் கும்பிடுங்க. அன்னையிலேருந்து தான் விட்டு அந்த திருப்பதி போகிறது இதெல்லாம் போகிறோம். ஆனால் அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம சாமி கொடுக்குற முக்கியத்துவத்தை அது கொடுக்குறது இருக்கிற இவங்க தான் வந்து நம்மளுக்காக வழிபடுறது தான் தமிழுடைய மரபு. பழைய காலத்துல பண்டைய மரபு என்ன இது. நம்ம இன்னும் சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம அமாவாசனை இறந்தவங்களை கும்பிட்றோம்ல, பெரியவங்களை கும்பிட்றோம்ல, படைக்கிறோம்ல, வேற சாமிக்கு படைக்கிறது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தான் படைக்கிறோம் இல்லைங்களா. இது எங்கேயும் தெரியல, 3500 வருஷத்துக்கு முன்னாடி வருது. 3500 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பெரிய குழி வெட்டி குழியில் 4 பக்கம் கல் வச்சிருவோம். பெரிய பெரிய பழக்கல் ஒரு கல் வந்து இவ்வளோ இருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு 10 அடி அகலத்துக்கு இருக்கிற கல் வச்சிருப்போம். இப்படி ஒன்று முட்டி பிடிச்சிக்கும் அந்த கல். சவப்பெட்டி மாதிரி வச்சுக்கல, அதில் வந்து மனுஷன் பொறிச்சிருவாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய கல் போட்டு மூடிடுவாங்க. சைடில் ஒரு ஓட்டை விட்டுருவாங்க வடக்கு பக்கம். ஏன்னா வடக்கு பக்கம் தான் ஆவி வெளியே வரும் போகட்டும், அது பேசேஜ் வெளியே வந்துட்டு போகிறது. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஓட்டையில் உணவுப் பொருள் போடுறது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகம் தான் இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இருக்கு. தவசம் கொடுக்கறதுன்றது உங்களுக்கு போயிட்டு படைக்கிறது அதுவாக தை ஒரு சிலர் மாறுவாங்க, ஒரு சிலர் வேற மாசம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஐதீகம் எதுலேருந்து வருதுன்னா அப்புறம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சாப்பாடு கொடுக்குறது, இறந்தவங்க சாப்பாடு கொடுக்குற பழக்கம் வருது. இன்னமும் அந்த இடத்துல போய் அந்த கல்லை தோண்டிட்டு உள்ள சாப்பாடு போடுவாங்க. அது ஆய்வு வந்து வெளியே போகிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுல ஒரு பூஜா மாதிரி இருந்தது. ஏன்னு கேட்டார் சார், இறந்தவங்க தண்ணி வைக்கிற பழக்கத்தோட இது. நம்ம இன்னைக்கும் பாருங்க, இறந்த பிறகு ஒரு தண்ணி சொம்புல வைப்போம்ல, அந்த ஐதீகம் அது நம்ம பண்பாடு அப்படியே வருது. நம்மளுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஆள் இல்லை, நம்ம அதை அப்படியே மறந்துடுறோம். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வேற யாரையோ சொல்றதை நம்பி நம்மளுக்கு இது இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். வேடிக்கணும் முடிக்கணும் சும்மா எல்லையில வச்சுக்கிட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்கான தெய்வம் மட்டும் ஆகுறோம். அல்லது காளி தேவியை பார்த்தா நம்ம வந்து கெட்டது செய்யற சாமியா உருவகப்படுத்திக்கணும். ஆனா காளி தேவி கெட்டது செய்யறது இல்லை. 5 நில பகுதியில அது பாலி நிலத்துக்கான கடவுள், அவ்வளவுதானே தவிர நம்ம அதை என்ன பண்றோம், கெட்ட சாமியா உருவகமே படுத்தி வச்சிருக்கோம். இது வரைக்கும் அது இல்லை. நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்றது அடிப்படை தான். குலதெய்வம் வேற யாரும் இல்லை. நம்ம வீட்டுல பிறந்த யாரோ ஒருத்தர் நம்ம இதுக்காக மூத்தோர் இறந்துருப்பாங்க, அவங்கள வந்து குலதெய்வமா வழிபடுவோம். நம்ம வீட்டுக்கு வாங்க. இன்னும் பாருங்க, இந்த தவசம் வைக்கிறவங்க சொல்லுவோம், எங்க வீட்டுக்கு வந்து எங்களை காப்பாத்துக்கு கும்பிடுறோம்ல, நம்ம அதை ஆவியா பாக்குறது இல்லையே, பேய பாக்குறது இல்லையே. ஏன்னா கடவுள் தான் நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம பேய பாக்குறோம். அப்ப நம்மளுடைய குலதெய்வம் எதுன்னு நம்ம வீட்டுல மூத்தவர்கள் யார் நம்ம குடும்பத்தோட ஆதி இறந்தாங்களோ அவங்க வழி வழியா வணக்கம். அந்த காலத்துல வந்து பேர் வைக்கிறது பார்த்தா ஒரு பேர் தாத்தா பேர் அப்பனுக்கு அப்பன் பேர் மகனுக்கு அப்படி வைக்கிறது வழக்கம். அப்போ ஒரே பேர் தொடர்ச்சியா ஒன்று ஒன்றா வந்ததுனால காலங்காலமா முடிவு குடும்பம்.